உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். சமீபத்தில் விக்ரம் பிரபு ரொம்ப வேதனையோடு ஒரு பதிவு ஒன்று பேசினார். அது இன்னும் நிறைய வைரலாக இருக்கணும், அது ஆகலை. அது எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல. நான் சினிமாவில் நடிக்க வந்த பிறகு காது கேட்காத தபலை மாதிரி ஆயிட்டேன். நான் அப்படியான நிலைமைக்கு ஆயிட்டேன். நான் அதுக்கு காரணம் என்னுடைய குடும்ப சூழ்நிலை, என்னுடைய குடும்பம் வளர்த்த வளர்ப்பு. குடும்ப சூழ்நிலை வளர்த்த வளர்ப்புன்னு கூட சொல்ல, குடும்ப சூழ்நிலை மீனுன்னா தாத்தா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அப்பா இளைய திலகம் பிரபு. இந்த குடும்பத்திலேருந்து வந்தவொடனே இந்த ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக என்னை பார்ப்பாங்க. நான் படிக்கிற காலத்திலேயே இன்னாருடைய பையன், இவர் இன்னாருடைய பேரன், இப்படிலாம் என்னை சொல்லுவாங்க. நான் மறைஞ்சு ஒளிஞ்சு தான் இருப்பேன். இந்த நேரம் விக்ரம் பிரபு எதற்காக மறைஞ்சிருந்தார், எதற்காக ஒளிஞ்சிருந்தாருன்னு இப்போதாங்க தெரிய வருது. அது ஏற்கனவே ஏதாவது பேட்டியில் சொல்லலாம். இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சம்பவமாக சொல்லிட்டு நான் வரேன். நான் விக்ரம் பிரபுவோடைய ஒரு படப்பிடிப்பு ஒரு 10 வருஷம் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், 7 வருஷம் இருக்குன்னு. படப்பிடிப்பு பாண்டிச்சேரியில் நடக்குது. பாண்டிச்சேரி பீச்சுக்கு பயங்கர க்ரௌடு. கேரவானுக்குள்ளே இருக்கார் விக்ரம் பிரபு. அது டைரக்டர் போயிட்டு, சார் ஷார்ட் ரெடிவாக சார்ன்றாரு. கேரவனுக்கு வெளியே விக்ரம் பிரபு பார்க்கறதுக்காகவும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவும் ஃபோனை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏரியாவில் போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது. போலீஸ் இது பண்ணுறாங்க. சார் ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க நீங்கள் ஒன்று. ஆனால் விக்ரம் பிரபு என்னன்றாராம், இறங்கவே மாட்டேன்றாராம். அந்த கண்ணாடி வழியாக பார்த்துட்டு இறங்கவே மாட்டேன் நான், அவங்களாம் அனுப்புங்கன்னு, அவங்களாம் அங்கேருந்து விரட்டுங்கன்னு. சார் நம்ம ஸ்டுடியோவில் எடுக்கலை, அவுட்டோரில் எடுத்துருக்கோம், பாண்டிச்சேரியில் எடுத்துருக்கோம். இது ஒரு சின்ன ஊர், இங்கே எல்லாரும் ஒன்று கொண்டு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க, இவங்களை ஒன்றும் இது பண்ண முடியாது, உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவுலாம் இருக்காது, காவல்துறை சொல்லிட்டாங்க, பவுன்சர்ஸ் இருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் சார், நல்லது தானே அப்படின்னோடனே, அதெல்லாம் முடியாதுங்க, அனுப்புங்க நீங்கள் அப்படின்னு பயங்கரமாக அடம் பிடிக்கிறான்னு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அது டைரக்டருக்கு இவருக்குமான விவாதமாகி, அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் போய் கெஞ்சி கூத்தாடி கொஞ்சம் தள்ளின்னு சொல்லி இறங்கி வந்தோடனே கீழே குனிஞ்ச மேடிக்கா அவர் பாட்டுன்னு சவுண்டு இது பண்ணாங்களாம், கேட்குதான், சத்தலாம் கேட்குதான். சிவாஜி கணேசன் பேரண்டி இவர் பிரபுவோடைய மகண்டி அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களாம். ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஓடி வராங்க, யாரையுமே கண்டுக்கலையா. ஷார்ட் முடிஞ்சவொடனே வேகமாக போய் அதே போல் கேரவனுக்குள்ளே போய் வைக்கிறதுனா அவுட்டோரில் பெரும் படாத பாடுபட்டேங்க நான் அப்படின்னு. அப்போ அந்த டைரக்டர் அந்த படத்து பேர் கூட சொல்லிடுறேன், என்ன இதுவானா வீர சிவாஜின்னு ஒரு படம் விக்ரம் பிரபு நடிச்சு, அந்த படம் ஓடலை. ஏன்னா அந்த நேரம் நான் கூட அந்த படம் விமர்சனம் பேசும்போது கூட விக்ரம் பிரபு இந்த சம்பவத்தை சொல்லி கூட நான் சொன்னேன். ஆனால் அதுக்கான காரணம் இப்போ தான் தெரியுது. ஆனால் ஒரு நடிகனாக இருக்கும் பொழுது இதெல்லாம் மறந்துடணும். ஏன்னா நடிகர் திலகம் அவர்களை தூக்கத்துலேருந்து தட்டி எழுப்பி ஒரு டயலாக் பேசணும் அப்படின்னா அப்படியே அந்த 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 கேரக்டராகவே மாறிடுவார். அதெல்லாம் வரப்பிரசாதம். இப்போ அதுதான் எனக்கு வராதுன்றார் விக்ரம் பிரபு. எனக்கு வராது, காது கேட்காத தவளையை அத்தனை நாள் இருந்துட்டேன் நான். சின்ன வயசுலேருந்து நான் இன்னாருடைய இன்னாருடைய பையன் கேட்டதுனால தான் நான் போய் அமெரிக்காவில் போய் படித்தேன். அமெரிக்காவில் போன பிறகு அங்கேயும் ஒரு தனிமை எனக்கு. திரும்பவும் இங்கே நான் நடிகனாக வரணும்னு முடிவு பண்ணி நடிகனாக வந்த பிறகு தான் என்னை கம்பாரிசன் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. இந்த காது கேட்காத தவளை கதை தெரியாதவங்களுக்கு ரஜினி சொல்லி தான் அது ஃபேமஸ் ஆச்சு. ஒரு பெரிய மலை, அந்த மலை மேலே இருக்கிற ஒரு சாமியை ஒரு 3 தவளைங்க போய் கும்பிடுறதுக்கு போவாங்க, மலையில் ஏறுறதுக்கு. அது ஏறும்போதே பார்த்தீங்கன்னா தேள், பாம்பு, அந்த தவளைங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். அதை மீறி ஏறிடுவோன்னு சொல்லி ஒரு தவளை முதல்ல ஏறும். ஒரு 100 அடி ஏறின உடனே கீழே இருக்கிற தவளைங்க ரெண்டும் ஒரு தவளை கத்தும், ஐயோ அங்கே பாம்பு வந்துச்சுன்னா ஓடியாந்துடும். அது இன்னொரு தவளை சரி நான் ஏறுறேன்னு சொல்லி ஏறும் போது அங்கே பார்த்தியா ஒரு விஷப்பூச்சி வந்திருக்குதுன்னு அதுவும் இறங்கி வந்துடும். 3ஆவது தவளை என்ன பண்ணும், அது பாட்டுன்னு ஏற ஆரம்பிச்சு இந்த 2 தவளையும் கத்தும், பாம்பு அங்கே இருக்குது, இது வரங்குதுன்னு. அதை பற்றி கண்டுக்காது, அது பாட்டுன்னு ஏறிக்கினே இருந்து போய் அந்த உச்சியில் போய் அந்த சாமியை கும்பிட்டுன்னு வந்துடும். அப்போ எப்படி நீ இவ்வளோ தில்லா யாருன்னு அப்படின்னா, எனக்கு காது கேட்காது, இவ்வளோ நாள் உங்ககிட்ட நான் சொல்லலை, அதனால் நீங்கள் கத்தந்தெல்லாம் எதுவும் கேட்கல அப்படின்னு. இப்படி ஒரு காது கேட்காத தவளையாக என்னை பற்றி வந்த விமர்சனங்கள் அத்தனையும் நான் அதை புறந்தள்ளிட்டேன். அதனுடைய வெளிப்பாடாக தான் எனக்கு இந்த சிறைன்னு ஒரு படம் எனக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது அப்படின்னு அந்த சிறை படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டில் தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இது மட்டுமே காரணமாகிடாது. ஏன்னா
உண்மையிலே ஒரு பெரிய வீட்டிலேருந்து வந்த எப்படியாப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இளைய திலகம் பிரபு அப்படின்பொழுது அவங்களிருந்து ஒரு பாதியாவது நடிங்கப்பான்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. பி வாசு அவர்கிட்ட அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் இயக்குனர், நான் முதல்ல சந்தான பாரதி மூலயமா நான் சிவாஜி சாருக்கு கதை சொல்கிறதுக்கு போகிறேன். சரி கதை சொல்கிறதுக்கு வா, எவ்வளோ நேரம் சொல்லு அப்படின்னாரு. ஒரு 2 மணி நேரமாக நான் சொன்னோடனே அப்படியா சரி அப்படின்ட்டு ஒரு ரூமில் போயிட்டு உட்காந்துட்டு சேர் போட்டார். கொஞ்சம் தூரமாக தான் போட்டார். போட்டுட்டு அவர் என்ன பண்ணார், டக்குன்னு டிவி ஆன் பண்ணிட்டார். டிவியில் வந்து கிரிக்கெட் மேட்ச் போயிட்டு இப்படி பார்த்துட்டு சொல்லு அப்படின்னாராம். இவர் ஒன்றுமே புரியலையாம். நாம் கதை சொல்ல வந்திருக்கிறோம், அவர் கதை கேட்க போகிறாரு. கதை கேட்குறவர் எதுக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு, சார் அந்த டிவி கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னா. என்னது அப்படின்னாராம். இல்லை சார் டிவி ஆஃப் பண்ணுங்க, அப்போ நான் சொல்கிற கதை வந்து அப்போ தான் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும், இல்லைனா வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுல உங்கள் கவனம் போகணுன்னு எந்திரா அப்படின்னாராம். போ கெட் அவுட் அப்படின்னார், வெளியே போ. இவருக்கு ஒன்றும் பதட்டமாயிட்டு சரி நாம ஒன்றும் தப்பாக கேட்கலன்னு வந்துட்டாராம். வந்துட்டு உடனே மறுநாள் மறுபடியும் நடிகர் திலகம் வீட்டிலேருந்து அழைப்பு வருது இவருக்கு, பி வாசாருக்கு. அப்போ போகிறாராம். போன உடனே அங்கே பிரபு, ராம்குமார் இவங்கெல்லாம் வந்து சிரிக்கிறாங்களாம். இப்படி சொல்ல சிரிக்கிறாங்களாம். சிரிச்சோடனே அவர் உட்காருனாராம். வந்து சிவாஜி சார் உட்கார் அப்படின்னாராம். உட்காந்தாராம். ஆனால் பெரிய கட்ஸு இவனுக்கு அப்படின்னு எல்லாம் என்னென்னா, நான் சொல்கிற கதை உங்கள் கவனத்துக்கு போகாது, கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருந்தா அதை ஆஃப் பண்ணிவிட்டு என் கதையை கேளுன்னு என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். நான் அப்படி படுத்துக்கிட்டே இருப்பேன், டயலாக் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அந்த டயலாக் நான் உள்ளே ஏற்றிக்கிட்டு நான் போய் அங்கே போய் சீனில் அடிச்சுன்னு இருக்குவேன். நான் என்கிட்டே ஒரு சொன்னால் பெரிய உனக்கு பெரிய எதுவையா அவனுக்கு அப்படின்னு சொல்லி சிவாஜி ப்ரொடக்ஷனில் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டாரான். எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. வந்து எங்கள் பாரதி ராஜா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அல்லி நகரத்தில் அவர் படிக்கிற காலத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் ஷூட்டிங் நடக்குதுன்னு ஒன்று அடித்து பிடிச்சின்னு அவர் எப்படியாவது போய் பார்த்தாகணுன்னு போய் பார்க்குறாராம். போய் கட்டுக்கடங்காத கூட்டத்தில் வந்து பார்க்குறாராம். பார்த்துட்டு டேய் நான் சிவாஜியை பார்த்துட்டேன்டா, என்ன இதுவார் சிவப்பாக இருக்காரா, படத்தில் பார்க்குற மாதிரியே இருக்காரா, அப்படி இப்படின்னு வந்து பசங்க கூட எல்லோரும் அவங்களாம் பார்த்துட்டு வந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்களாம். கட் பண்ணி காலம் எங்கே கொண்டு வந்து நிற்குதுன்னா, முதல் மரியாதை படத்துக்கு இவர் வந்து சீன் சொல்கிறாரு. பாரதி ராஜா அவ்வளோ பெரிய நடிகருக்கு சீன் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாராம் சிவாஜி சார், டேய் நீ என் நடிச்சு காட்டுறா அப்படின்ற. எப்படியாப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞன். அப்படி நம்ம பார்த்த ஒரு நபர் வந்து அவர் வந்து நம்மளை நடிச்சு காட்டுன்னு சொல்லி நான் நடிச்சு காட்ட அவர் நடிக்கிறார் அப்படின் பொழுது என்னுடைய திமிர்தனத்தை யார் பாரதி ராஜா சொல்கிறாரு, என்னுடைய திமிர்தனத்தை இனி யாருக்கிட்டையும் காட்டக்கூடாதுன்னு அன்றைக்கி தான் நான் முடிவு பண்ணேன். அப்போ ஒரு கர்வம் இருக்கு எனக்கு, அந்த கர்வத்தை சுத்தமாக காலி பண்ணுது நடிகர் திலகம் தான். ஏன்னா அப்படியாப்பட்ட நபரை வந்து நடிச்சு காட்டுற ஈகோ எதையும் பார்க்கல. அவர் வந்து நீ டைரக்டர் நடி, நான் நடிக்கிறேன் அப்படின்னு. இப்போ இந்த 2 பேருடைய ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கார் அப்படின்னா விக்ரம் பிரபு, அவர் எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் சந்திச்சாகணும். ஏன்னா கடுமையான விமர்சனம் விக்ரம் பிரபுவுக்கு. அந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி இன்றைக்கி வந்திருக்காரு. அதை தான் அவர் சொல்கிறாரு, காது கேட்காத தவளையாக இருந்துட்டேன்னு சொல்கிறாரு. இதை விட வேணும் விக்ரம் பிரபு, உங்களுக்கான வெற்றி நிச்சயமாக அடுத்தடுத்த படங்களில் இருக்கிறது, அது மாற்று கருத்து கிடையாது. உங்கள் வெற்றி தொடரட்டும். வாழ்த்துக்கள்.